அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. நீங்க இப்ப பிறந்திருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா பிறந்திருக்கீங்க. எப்படிப்பட்ட வித்திலால பிறந்திருக்கிறீங்க? ஆவியினாலும் வசனத்தினாலும் பிறந்திருக்கிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்யும் போது இயேசுவை விசுவாசித்து அவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு. பரம தகப்பன், நம்முடைய தகப்பனோடு இருந்த அந்த பிளவை நீக்கிறதுக்கு இயேசு வந்தார், பாவத்தை மன்னித்திருக்கிறார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக உயிர்த்தார்னு இதை விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செஞ்சீங்க பாருங்க. அப்போ பிறந்துட்டீங்க அந்த இன்ஸ்டன்டா. எப்படி? ஆவியினாலும் வசனத்தினாலும். எப்படி மரியாள் அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆவியானவர் நிழலிட்டார், அவங்க வாயை திறந்து உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே இயேசு பிறக்க பார்க்கறதுக்கு வயிற்றுக்குள்ள உருவானார். அப்பதான் ஆரம்பிக்குது. மரியாள் அம்மா என்ன சொல்றாங்க? ஆவியானவர் நிழலிடும் போது என்ன சொல்றாங்க? உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அங்க உருவாக ஆரம்பித்தார், இயேசு பிறக்கிறார். அதே மாதிரி நீங்க உங்க வாயை திறந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள், உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், அன்னைக்குதான் மறுபடி பிறக்கிறீங்க. மறுபடி பிறந்ததுனால பேட்ச் ஒர்க் கிடையாது, சரி பண்ணுகிறார். இப்ப நம்ம பேட்ச் ஒர்க், இந்த மேக்கப் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? மேக்கப் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு நாள் ஃபுல்லா இருக்குது, ஒரு வருஷம்லாம் இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. சாயந்தரம் போய் வீட்டில் போய் கழுவுனோன்னு எல்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப் பண்ணி வச்சிருக்கிறாருன்றது கிடையாதுங்க. நியூலி பார்ன், இது வேற ரகம், முற்றிலுமாக வேற விதத்துல நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுதான் நான் சொன்னேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர். யாராவனா இரு, நீ எந்த கோத்திரவனா இரு, இந்த குளமாவரு, எவ்வளவு ஹைட்டா வேணாரு, வெயிட்டாரு, நீ எந்த கலர்ல வேணாரு, எந்த ஊர்ல வேணாரு, எத்தனை வயசுல வேணாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். எப்படி யோசிச்சா பார்க்க முடியல. எப்படி என்ன நடக்குது? நம்மலாம் எப்படின்னா பார்த்தாதான் நம்புவோம். கரெக்டா? சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, நேர்ல பார்க்கணும். தத்துவம்லாம் வேற இருக்குல்ல. கண்ணால் கேட்பது, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சு கண்ணால பார்த்து அதெல்லாம் இந்த உலக சிஸ்டம்க்கு ஓகே. ஆவிக்குரியதுல பார்க்கவே முடியாது. நீங்க மறுபுறப்படைந்ததை பார்க்க முடியாது. நிறைய நேரங்கள்ல உணர கூட முடியாது. சில நேரங்கள்ல ஜிகுஜிகுன்னு இருக்கலாம், சில நேரத்துல சில்லுன்னு இருக்கு, சூடா இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா சில நேரத்துல எதுவுமே உணரல. ரட்சிக்கப்படுறப்போ நிறைய நேரங்கள உணர்றது கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க, சொல்லியாச்சு. சில நேரங்கள்லாம் 10 வாட்டி சொல்லி இருக்கிறோம், தெரியல, சரியா ரட்சிக்கப்படாம சொல்லுவோம் திருப்பி, இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லியாச்சு. எப்போ சொன்னது ஒண்ணு கிளிக் ஆயிருச்சு. ஆனா என்னன்னா விஷயம் இங்க என்ன சொல்லுகிறது? விசுவாசம் உள்ளவர்களாய் வாயை திறந்து சொன்னவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளான. 13 பாருங்க. ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிறந்தது அப்பா அம்மா கூட, அதுதான் மாமிசம், அது ரத்தம், அது சித்தம், புருஷனுடைய சித்தம், அதெல்லாம் வருது. நம்ம இப்ப பிறந்தது இந்த பூமியில வாழ்றது. ஆனா மறுபடி பிறந்திருக்கிறோம்ல, தேவனுடைய பிள்ளையா இருக்கோம்ல, அது எப்படின்னா தேவனாலேயே பிறந்திருக்கிறோம். நான் தேவனால பிறந்தா நான் தேவன். கரெக்டா? அந்த தேவன் இல்ல. அதான் இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கும், பிக் ஜி, காட். காட்னு வரும்போது பிக் ஜி, ஜிஓடி. நம்ம பிக் ஜி கிடையாது, ஸ்மால் ஜி. சிங்கம் இருக்கு, சிங்கத்துக்கு குட்டி இருக்கு. என்ன குட்டி இருக்கு? பூனை குட்டியா? சிங்கம் என்ன குட்டி போடுங்க? மியாவ் அப்படியே கத்தும். அது அப்பத்துல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். சிங்கம் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். சிங்கம் சிங்கத்தை குட்டி போடுது. தேவன் எப்படி உங்களை உண்டாக்கி இருக்கார்? அவரை போலவே தேவனாகவே உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டாக்கிறார். அப்ப 2 விஷயம். ஒண்ணு,
நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவர்களாகவே இருக்கிறீர்கள். ரெண்டாவது, தேவனாலேயே பிறந்திருக்கிறீர்கள். எதுல பிறந்திருக்கீங்க? அதனாலதான் பாருங்க, இப்படி பிரச்சனை எல்லாம் வரும்போது டக்குன்னு நம்மளை பார்க்கிறோம். இப்படி இருக்க சூழ்நிலை, இந்த கை கால் எல்லாம் பார்க்கிறோம். சிலர் ஒரு ஹைட்டா இருக்காங்க, வெயிட்டா இருக்காங்க, மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். என்ன, அவன் பார்க்கறதுக்கே பெரிய பாடி பில்டர் மாதிரி இருக்கான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல. வெளியில பார்க்கிறோம். இங்க வெளியே பார்க்கறதெல்லாம் கிடையாதுங்க, உள்ள பெரிய ஜெயண்டா இருக்கேன் நான். நீங்க பெரிய ஒரு யுத்த வீரனாக உள்ள இருக்கிறீர்கள், ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள், இந்த பூமியில எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்கள், பிரச்சனையெல்லாம் மேற்கொள்கிறவராக இருக்கிறீர்கள், மழையெல்லாம் பெயர்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள், கடல் மேலே நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், வியாதியே வராத ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், பலன் உள்ளவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனாலேயே பிறந்திருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுவோமா, நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன். திருப்பி சொல்லுவோமா, நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன். சத்தமா சொல்லுவோம், நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன். ஆமா, நீங்க சாதாரண மண்ணு கிடையாது, சாதாரண பூச்சி கிடையாது. அல்லது ஜோமனும் போது, ஆண்டவரே நான் மண் ஆண்டவரே, புழு ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, பூச்சி ஆண்டவரே, ஒண்ணுமில்லாத குப்பை ஆண்டவரே. மேவிபோசேத் சொன்னாரு, நான் செத்த நாய். தாவீது முன்னாடி அவங்க எல்லாம் இதெல்லாம் ஜெபத்துல சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒரு செத்த நாய் ஆண்டவரே. நான் ஒரு செத்த நாய் இல்லைங்க, நான் தேவனாக இந்த பூமியில இருக்கிறேன், தேவனாலேயே பிறந்திருக்கிறேன். அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. ஆமா, சிங்கம் வித்து உள்ள இருந்துச்சுன்னா அடுத்து சிங்க ராஜா இந்த குட்டி தான் வரப்போகுது. அது மாதிரிதான் நீங்களும். இப்ப உங்களுக்கே தெரியல, நம்மளே போய் நம்மள கண்ணாடியில பார்க்கல. இந்த வேதம் என்கிற கண்ணாடியில போய் பார்த்தீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியும். நீங்க யாரு? இந்த பூமியில தேவனாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவனாக. ஒன்றும் என்ன மேற்கொள்ள முடியாது, பிரச்சனை எல்லாம் மேற்கொள்ள முடியாதுங்க அவங்கள. ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. என்ன சொன்னாரோ அப்படி ஆயிடுச்சு. எப்படி வச்சுக்கிறாரு? ஆப்பிள் பழத்திலிருந்து மாங்காய் பழம் வராது, கொய்யா பழமும் வராது. கொய்யா பழம் எங்க இருந்து வரும்? கொய்யா விதைய போட்டாதான் கொய்யா வரும். எல்லா விதைக்குள்ளயும் அதனுடைய தன்மையை வச்சு அது விதைக்கும் போது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க கொண்டு போய் விதைச்சாலும் அதே தன்மை தான் வெளியே வரும். ஜாதி அதன் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வித்து என்னது? யானைக்குள்ள பூனைக்குள்ள ஒரு வித்து இருக்கு. அந்த யானைக்குள்ள இருக்கிற வித்து யானை குட்டியை போடுது, பூனை குட்டியை போடுது. உங்களுக்குள்ள இருக்கிற வித்து யாரு குட்டி? யார் குட்டியை பிறப்பிக்க கூடிய வித்து? தேவனுடைய வித்து, தேவனுடைய வசனம் என்கிற வித்து. அதனாலதான் ஒரு இடத்துல போய் நின்று பிரசங்கம் செய்யும் போது அந்த வசனம் விதைக்கப்படுகிறது, உள்ளத்துல விதைக்கப்படுகிறது. ரட்சிப்புக்கு ஏற்ற தேவ வசனம், சுகத்துக்கு ஏற்ற தேவ வசனம், செழிப்பை உண்டாக்குற தேவ வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த விதம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, நீங்க உட்காந்துட்டே இருக்கீங்க. சில நேரங்கள சுருன்னு இறங்குது, சில நேரத்தில் ஒண்ணுமே இறங்க மாட்டேங்குது. டைம் வேற ஆயிடுச்சு, அதுதான் யோசிக்குது மைண்டு. ஆனா இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு உள்ள போய் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் தரும். ஏன்னா அந்த வித்துக்கு பவர் இருக்கு. 1 பேதுரு 1:23, 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. இப்ப நம்ம பேசின யானைக்குள்ள இருக்கிற வித்து யானைக்குட்டி போடுது, பூனையில இருக்கிற வித்து பூனைக்குட்டிய போடுது. அந்த வித்தெல்லாம் பத்தி பேசல. இப்போ ஆப்பிள் பழத்துல இருக்கிற விதை வித்து அதை பத்தி பேசல, மாம்பழத்துல இருக்கிற விதை வித்து அதையும் பேசல. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, இதனால நீங்க பிறக்கல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறீர்களே. எப்படி நீங்க பிறந்திருக்கீங்க? உங்க வித்து எப்படிப்பட்ட வித்து? நீங்க யாரு? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னா என்றென்றைக்கும் நிற்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, என்றென்றைக்கும்
நிற்கிறதுமான. சாகவே முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. எல்லாம் பாருங்க, சும்மா என்ன பெரிய வாழ்க்கை, இன்னும் ஒரு 50 60 வருஷம் 100 வருஷம் அப்படியே செத்து போறோம். அப்படிலாம் போறதில்ல. அது இந்த சரீரம் தான். அது கூட ரிவர்ஸ் ஆக விடலாம், வயதை பின்னாடி ஆக்க விடலாம், சுகமா வாழலாம், வலி இல்லாம வாழலாம், வியாதி இல்லாம வாழலாம். எப்படி? இது அறிஞ்சுக்கிறது தான். உங்களுக்குள்ள இருக்கிற வித்து என்ன வித்து? என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்னானாலும் நிற்கும், சவாலை பார்க்கும் நிற்கும், பிரச்சனையை பார்க்கும் நிற்கும், போராட்டத்தை பார்க்கும் நிற்கும், சோர்ந்து போகாது. ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, அழிக்கப்படாத ஒரு வித்தினாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஒருவேளை இந்த உலகம் உங்களை சாதாரண ஆளா பார்க்கலாம். கம்பெனியில பார்க்கறான், என்ன டிகிரி வாங்கியிருக்க? 2 டிகிரி தான் வாங்கியிருக்கியா? இவன் 4 டிகிரி வாங்கியிருக்கான், அவன் பெரிய ஆளு. அது சொல்லுது, உலகம் சொல்லுது. நீ எத்தனை மாடி கட்டியிருக்க? 1 மாடி. அவன் 3 மாடி வீடு கட்டியிருக்கான், அப்ப அவன் பெரிய ஆள். உலகம் சொல்லுது. நம்ம வெளியில இருக்கிறத வச்சுதான் போடுவான். நாளைக்கு 10 மாடி கூட நம்ம கட்டுவோம். இன்னைக்கானா சொல்லும் அப்படி. ஆனா இங்க வித்து அதெல்லாம் அப்படி கிடையாது. இது எப்படிப்பட்ட வித்துனா, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இவன் போடுற கால்குலேஷன் எல்லாம் தப்பு. நீங்க யாரு? நான் சொல்றேன் கேளுங்க. தேவ வசனத்தினாலே பிறந்தீர்கள், தேவனாகவே பிறந்திருக்கிறீர்கள், தேவன் மூலமாக பிறந்திருக்கிறீர்கள், தேவன் மூலமாக நீங்கள் இந்த பூமியில பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அங்க இருக்கிறாரு. இந்த பூமியை வாழுகிறதற்கு, கீழ்ப்படுத்துகிறதுக்கு உங்களை எல்லாரையும் வச்சிருக்கா. குட்டி தேவனா இங்க பூமியில எல்லாத்துலயும் வச்சிருக்காங்க. உங்க தெருவில் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? உங்களை தேவனாக வைத்திருக்கிறார். உங்க தெருவில் என்ன நடக்கணும், உங்க குடும்பத்தில் என்ன நடக்கணும், நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார், பிறப்பிக்கப்பட்டார். உண்மையான வார்த்தை மூலமே, இன்னொரு மொழிபெயர்ப்பில், எளிதான மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். உண்மையான அந்த சத்திய வார்த்தை மூலமே தேவன் நமக்கு வாழ்க்கையை தர முடிவு செய்துள்ளார். வாழ்க்கை ஒண்ணு நடக்குதுன்னா, இந்த பூமியில நீங்க வாழ போறீங்கன்னா, அது எப்படி? இந்த சத்திய வார்த்தை, வேத வார்த்தையின் மூலமாக. அவரால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நம்மையே முக்கியமானவையாக கருதுகிறார். எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆடு, மாடு, ஓட்டம், கழுத, சிங்கம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. ஆப்பிரிக்கன் லயன் ஒன்று இருக்கு. நம்ம பார்க்குற நம்ம ஊர் ஜூவில் இருக்கிறத கூட அந்த லைன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த முடியெல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தந்தம்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. சில நேரத்தில் ரொம்ப கர்றன்னு இருக்குது. நம்ம எலிஃபெண்ட்லாம் கொஞ்சம் கிரே கலரில் இருக்குது, அது ரொம்ப கருப்பாக இருக்குது, மரத்தையே சாய்க்குது. என்னெல்லாமோ கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் மாதிரி இருக்குது. இந்த திமிங்கலம்லாம் பாருங்க, சில திமிங்கலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்பா, கப்பலே கவுத்துருதான். சில சின்ன போட்டெல்லாம் போயிட்டு இருந்தா அது இப்படி பண்ணும்போது அது கப்பலே கவுந்துருது. அவ்வளோ பெருசா இருக்கு, பெருசா இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 6 அடி 5 அடி 4 அடி தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க எப்படி போட்டிருக்குது? அவரால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நம்மையே முக்கியமானவாக கருதுகிறார். அவர் எப்படி பார்க்கிறாரு? இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிற சில மரங்கள்லாம் பாருங்க, இப்படி போய் பிடிக்க கூட முடியாது. பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய மரம் லூசா இருக்கும், பக்கத்தில் அப்படி அப்படி இப்படி கூட பிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய மரம், ஆலமரம்லாம், சில ஆலமரம்லாம் அவ்வளோ பெருசா இருக்குது. என்னென்னமோ சிருஷ்டிகள்லாம் இருக்குது, அழகான சிருஷ்டிகள்லாம் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை, கலர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் சும்மா, அது எல்லாவற்றிலும் முக்கியமாக உன்னை நான் படைத்திருக்கிறேன். சொல்றாரு, நீ என் கண்ணின் மணியாக இருக்கிறாய், என் கையில நான் உறைஞ்சு வச்சிருக்கேன் உன்னை. அந்த திமிங்கலம் யானையெல்லாம் உறைஞ்சு வைக்கல. திமிங்கலம் யானைலாம் சும்மா நம்ம பார்த்து ரசிக்குது, பயங்கரமா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக தான், அழகு பார்க்க, நம்மளுக்காக. ஆனா நம்ம எப்படி பண்ணியிருக்கிறார்னா, சத்திய வார்த்தையின் மூலமே தேவன் நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். சத்திய வசனத்தினாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். சாதாரண ஆள் கிடையாது. அதனாலதான் சாதாரணமா வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்துட்டு இருக்கும் போது எப்படி வாழணும்? சிறப்பா வாழணும், உயர்ந்த வாழ்க்கையை வாழணும்.